மதுரையில் தீபாவளி விற்பனை களைகட்டியுள்ளது. கடைவீதிகளில் மக்கள் திரண்டிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, வாரத்தின் இறுதி நாட்கள் விடுமுறை நாளான இன்று அங்கு மக்கள் எந்த அளவில் பொருட்களை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர்? விவரம். பாலா, நீங்களே பார்க்கலாம். மதுரையின் முக்கிய வீதியான விளக்குத்தூண் பகுதி, வணிக வீதி, 4 மாசி வீதி பகுதிகளிலும் மக்கள் தீபாவளி பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் மதுரையின் முக்கிய பகுதியான விளக்குத்தூண், காமராஜர் சாலை, 4 மாசி வீதி பகுதிகள், அதே போல பெரியார் பேருந்து நிலையம், SS காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய கடைகளை நோக்கி மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதி என்பது மதுரையின் வணிக வீதி. இன்னும் ஒரு நாள் மட்டுமே தீபாவளி பண்டிகை இருக்கக்கூடிய நிலையில் சாலையோர கடைகளிலும் மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு அதிக அளவில் வருகிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் விடுமுறை என்பதால் மதுரை மாவட்டம், தென் மாவட்டங்களினுடைய தலைமை பகுதி, அதே போல சிவகங்கை, தேனி, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இந்த பகுதிக்கு அதிக அளவில் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டம் நேரம் செல்ல செல்ல கூட்டம் அதிகமாக வருகிற காரணத்தால் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல 100க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களினுடைய பாதுகாப்பு என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாளை ஒரு தினம் மட்டுமே அந்த தீபாவளி பண்டிகைக்கு இருக்கக்கூடிய நிலையில் சாலையோர கடைகளில் தான் அதிக அளவில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு தேவையான பாய்கள், தலையணைகள், அதே போல பேன்சி பொருட்கள் உள்ளிட்ட பொருட்களை அதிக அளவில் வாங்குவதற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இதை ஏற்கனவே ஏற்பாடுகளை பொறுத்தமட்டில் காவல்துறை அதிக அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தாலும் இந்த விளக்குத்தூண் பகுதியை பொறுத்தமட்டில் முற்றிலுமாக போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டு எந்த வாகனங்களும் பொதுமக்களுக்கு இடையூறின்றி செல்வதற்கான ஏற்பாடுகள் மாற்று வழிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பொதுமக்களுக்கான பார்க்கிங் வசதி என்பது 20 இடங்களில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதுபோல தீபாவளி ஷாப்பிங் செய்வதற்காக மக்களுக்கான அனைத்து ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதுரையை பொறுத்த மட்டில் 4 மாசி வீதிகளிலும் அனைத்து பொருட்களையுமே வாங்கிவிடலாம். ஒருபுறம் பெரிய கடைகள், அதே போல மளிகை பொருட்கள் வாங்குவதற்கான வீதி இருக்கிறது. அதே போல பட்டாசுகள் வாங்குவதற்காக தனி வீதி இருக்கிறது. இப்படி விளக்குத்தூண் பகுதியை சுற்றி 4 மாசி வீதிகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதி இருக்கக்கூடிய காட்சிகளைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. தீபாவளியை கொண்டாடுவதற்கு மதுரை மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு தயாராகி வருகிறார்கள். பாலா, அங்கு கூடியிருக்க கூட்டமே தீபாவளி பண்டிகைக்கு மக்கள் எந்த அளவில் தயாராகி வருகின்றனர் என்பதை பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு. தொடர்ந்து செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். ஈரோட்டில் உள்ள ஜவுளி கடைகளில் தீபாவளிக்கு புத்தாடைகள் வாங்க ஏராளமானோர் குவிந்தனர். மணிக்கூண்டு, பன்னீர்செல்வம் பூங்கா, ஈஸ்வரன் கோயில் வீதி, RKB சாலை ஆகிய பகுதிகளில் உள்ள ஜவுளி கடைகளில் ஈரோடு மட்டுமின்றி நாமக்கல், சேலம், கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் வந்து ஜவுளிகளை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். தீபாவளி போனஸ் வழங்கப்பட்டதால் தொழிலாளர்களுக்கு ஜவுளி வாங்கிச் சென்றனர். மணிக்கூண்டு பகுதியில் கூட்ட நெரிசலால் கனரக வாகனங்கள் மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டன.